இந்தியா ஜனநாயகன் கொண்டாட்டம், ஜந்தர் மந்தர் போராட்டம். போராட்டம், கொண்டாட்டம் இது 2க்கும் இடையில தான் வந்து இப்போ பயணம் பண்ணிட்டுருக்கு. அதில ஜனநாயகன் அப்படிங்கிற படத்த நானும் பார்த்துட்டேன். உங்களோட நண்பர் நம்ம கூட படம் பார்த்தவர் இருக்காரு. சும்மா படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதில நாங்க கவனித்த சில விஷயங்கள் எதெல்லாம் விசிலடிக்க வைத்தது? ஜனநாயகன் படத்தோடைய மூலம் என்று கருதப்படக்கூடிய பகவந்த் கேசரியிலிருந்து இது எப்படி மாறுபட்டது? இந்த மாரியான சும்மா ஒரு கலந்துரையாடல் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருந்துச்சு முதல்ல ஜனநாயகன் படம் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் குடுத்தது? முதல்ல அப்படி அப்படி ஆரம்பிச்சு போவோம். ஜனநாயகன் படத்த பொறுத்தவரைக்கும் ஃபீல் குட் ஃபிலிம் இல்ல. கமர்ஷியல் ஃபிலிம். டு பி ஃபிராங்க் அது ஒரு எலக்ஷன் லான்ச் ஃபிலிம். எலக்ஷன் கேம்பெயின் ஃபிலிமா தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அதில இருந்த டயலாக்குகள் வழக்கமான விஜய்க்கு இருக்கிற ஒரு டயலாக், அந்த மாஸ் பில்டிங். நம்ம ஒரு மாஸ் பில்டிங்னா ஒரு துப்பாக்கி பார்த்துருப்போம், ஒரு கத்தி பேசியிருப்போம். இதெல்லாம் அவரு மக்களுக்காக பண்ண படம்னாலுமே தவிர, அது இல்லாம இது ஒரு எலக்ஷனுக்காகவே பில்ட் பண்ண ஒரு ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணி, பகவந்த் கேசரியோட எசன்ஸை எடுத்துக்கிட்டு, அதிலிருந்து ஒரு அடுத்த லெவல் ஒரு சில தமிழ்நாட்டு சம்பவங்களை எல்லாம் இணைத்து ஒரு பண்ண படமா தான் எனக்கு அது தோணுச்சு. எனக்கும் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, எதெல்லாம் பகவந்த் கேசரி, எதெல்லாம் இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடிஞ்சது. அதோட டேஸ்ட்டே அப்படிதான் இருந்தது. இங்க கொஞ்சம் வந்து உப்பு, உரப்பு அதிகமா, அந்த மசாலா ஸ்டஃப் அதிகமா இருக்கு. இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு படத்த ஆரம்பிக்கும்போதே அஃப்கோர்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து நிழல் ரவியோடைய நரேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. அது இந்த கேஜிஎஃப் சென்டிமெண்ட்டா என்னன்னு தெரியல. அதுக்கு அப்புறத்துலேருந்து நெறைய படங்கள்ல நிழல் ரவிய வந்து ஒரு கதை சொல்லியா, நரேட்டரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய கம்பீரமான குரல்ல அந்த ஒரு கதைய தொடங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பா போகுது. அதனால அவர் கதைய தொடங்குறாரு. "தைரியத்துடைய பேர் என்ன தெரியுமா?" அப்படின்னு "தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே" அப்படின்னு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில வந்து இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. லீக்டு வெர்ஷன்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கு. நெறைய பேர்ட்ட இப்பவும் இருக்கு. அதுலேருந்து நெறைய மாத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகப்பட்ட ஒரு வெர்ஷன் இருக்கு. இதில நெறைய வித்தியாசம் தெரியுது. ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இந்த பேர சொல்லும்போது டிவிகே அப்படின்னு போட்டு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு டிவிகே பெருசா பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுவா லீக்டு வெர்ஷன்ல இருந்திருக்கு. இதில அப்படி இல்ல. தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு நார்மலா வந்துருச்சு. ஸோ எல்லா ஃப்ரேம்லயும் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் டிவிகேக்கான ஒரு பிரச்சாரமா இத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் என்னமோ சென்சார் போர்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இத வந்து கையாண்டுருக்கு. கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இவ்வளவு டிலே பண்ற அளவுக்கு சென்சார் போர்டு இவ்வளவு தாமதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்படின்னு யோசிக்கும்போது, அதுக்கான பிட் அங்கங்க நமக்கு கிடைக்குது. இங்க வந்து எப்படி ஒரு விஜய் ஒரு மாஸ் ஹீரோவோ, அந்த அளவுக்கு அத விட மேலன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கான ஒரு மாஸ் வந்து பாலையாக்கு உண்டு. பகவந்த் கேசரில அவரோட இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு? பகவந்த் கேசரிய பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோ இதே தான். இந்த ஜெயில் 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 தான். இதே சண்டை தான். அங்கேயும் ஒரு நரேட்டர் தான் கதை சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்படியே தான் ஆரம்பிக்கும். ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு, நெறைய பேர் விட்ட எம்ஜிஆர் படத்த இங்க இவரு சேர்த்துட்டாரு. அங்க சிங்கம் இருக்கும். சிங்கம் ஃபோக்கஸ் பிளர் ஆயி பாலையா ஃபோக்கஸ்க்கு வருவாரு. இங்க எம்ஜிஆர் ஃபோக்கஸ் பிளர் ஆயி, எம்ஜிஆர்ல இருந்த ஃபோக்கஸ் பிளர் ஆயி விஜய் ஃபோக்கஸ்க்கு வராரு. ஒரு இடத்துல எம்ஜிஆர் சாட்டைய குடுக்குறாரு. ஆமா. சாட்டைய குடுக்குறாரு. அத டிஎஸ்கே டப் பண்ணியிருக்காரு. அந்த "தங்கமே தளபதி" அப்படின்ற டயலாக டிஎஸ்கே டப் பண்ணியிருக்காரு. அத அவர் இன்ஸ்டா ரீல்லயும் போட்டிருக்காரு. ஸோ அப்படி ஆரம்பிக்குது கதை. எனக்கு வந்து அந்த தாத்தாவ தூங்க வைங்க அப்படின்னு இதில வரக்கூடிய போர்ஷன், அந்த ஃபைட் கொஞ்சம் லேகோ அப்படின்னு தோணுச்சு. இந்த லேக் அப்படின்னு யோசிக்கும்போது, படமே நெறைய இடங்கள்ல எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் கிரிஸ்பா இருக்கலாமோ அப்படின்னு ஒரு நிச்சயமா கிறிஸ்பா இருந்திருக்கலாம். ஆனா, அவங்களுக்கு நெறைய கருத்தூசிகள் தேவைப்பட்டிருக்கு. இன்னைக்கு ட்ரெண்ட்ல அந்த கருத்தூசின்ற வார்த்தை இருக்கிறதுனால சொல்றேன். நெறைய சம்பவத்த கொஞ்சம் மாத்தி கீத்தி சேர்த்து அதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால, மேபி டைம் லென்த் போயிருக்கலாம். எனக்கு நெனப்பு இருந்தா நான் பவந்த் கேசரி தியேட்டர்ல பார்த்தேன். அந்த படம் 2.25 மணி நேரம் தான். இது 3 மணி நேரம். இது 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருந்துச்சு. அப்பா! இது 2க்கும் ஆன டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா, அந்த எக்ஸ்ட்ரா சேர்த்த சீன்ஸ் தான். அந்த படத்துல அது கருத்து மட்டும் தான் ஒண்ணே தவிர, அங்கேயும் தன் வளர்ப்பு மகள ஆர்மி ஆஃபீஸரா மாத்துறாரு. இந்த எசன்ஸ் 2மே ஒண்ணு தான். ஆனா, இங்க சேர்க்கப்பட்ட எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் தமிழ்நாட்டுக்கு உண்டான ஃபீலுக்காகவும், தமிழ்நாட்டுல ஒரு சில குறியீடுகள வச்சு, இல்ல நடந்த சம்பவங்கள வச்சு சேர்த்த மாதிரியுமாக ஆமா. இருந்துச்சு. அந்த கள்ளச்சாராய மரணங்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூட ரெஃபரன்ஸ் சேர்த்திருந்தாங்க. சீன் கனெக்ட் பண்ணது. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு சென்டிமெண்ட் நிச்சயமா. கலக்கிற மாரி ஒரு இதா இருந்துச்சு. இது அப்படியே போகுது. ஒரு பக்கம் ஹீரோக்கு இங்க இன்ட்ரோ குடுக்கப்பட்டது.
ஹீரோக்கு அடுத்து வில்லனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கப்படுது பாபி தியோல். பாபி தியோலுக்கான பில்டப் எல்லாம் யோசிக்கும் போது அது ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் பில்டப் கொடுத்த உடனே அந்த ஆப்பிரிக்கா சிறை மொத்த இதையும் வந்து அவர் துவம்சம் பண்ணுறாரு, காலி பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான பில்டப்பாக இருக்கடா, இந்த பில்டப்புக்கு இணையாக விஜய்க்கான பில்டப் இல்லையே, கொஞ்சம் வீக்காக இருக்கோ, இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. பகவந்த் கேசரியில் அது எப்படி அதை வந்து அதுவும் அங்கேயும் இம்பேலன்ஸாக தான் இருந்துச்சா, இல்லை பேலன்ஸ் பண்ணாங்களா எப்படி? இல்லை, பகவந்த் கேசரியில் வந்து வில்லன் வந்து இந்த ஆர்சி வார்லாம் பேச மாட்டார், இந்த டெக்னாலஜி பாம் வச்செல்லாம் வெடிக்க மாட்டார். அவர் ஒரு ட்ரக் கடத்துகிற ஒரு பர்சன், அவ்வளோதான். அவருக்கும் ஒரு பெரிய வில்லா இருக்கும், அந்த வில்லாக்குள்ளேயும் இவர் போய் சண்டையெல்லாம் போடுவார், அதெல்லாம் செய்வார். ஆனால் இங்கே இருக்கிற மாதிரியான பில்டப்ஸ் அங்கே கிடையாது. அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு உண்டான பில்டப்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து இன்டர்வல் சீக்வன்ஸ் ஃபைட்டில் வந்து விஜய் வந்து உள்ள பைக்கில் வருவார், பைக்கில் வந்து அந்த பைக்கு ஸ்கிட் ஆகும். வேற இதே தெலுங்கில் பார்த்தோம்னா லாரி வரும், லாரி பறக்கும். பாலையா ரேஞ்சுக்கு வந்து பைக்கு செட் ஆகாது, லாரியில் வராரு. இதை தாண்டி வந்து ஒரு வில்லனோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஃபைட் ஒன்று இருக்கும். அதில் வந்து தலைவன் பஸ்ஸை எடுத்துட்டு வில்லனோட பங்களாக்குள்ளே இடிச்சுட்டு டோரை இடிச்சுட்டு உள்ளே போவார். இது வந்து இங்கே கிடையாது. இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு உண்டான மாதிரி நிறைய மாற்றிருந்தாங்க. அதனால அங்கே வந்து அவர் ரோபோவோட சண்டை போடலை, இங்கே தலைவர் ரோபோவோட சண்டை போட்டார். அங்கே சயின்டிஸ்ட் கேரக்டரே கிடையாது, இங்கே சயின்டிஸ்ட் கேரக்டர் இருக்குது. ஃப்ரெண்ட்லி ஃபயர்லாம் நடக்குது. அங்கே வந்து ஆப்பிரிக்கா நாட்டை அழிச்சிட்டு வந்துட்டான்ற ஒரு இதுவே கிடையாது. இங்கே வந்து ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து அழிச்சிட்டு இவர் இந்தியாவை விட்டு அங்கே போகிறாரு, போய் ஆப்பிரிக்காவை அழிச்சிட்டு ரிட்டர்ன் வராரு. இது எல்லாமே நடக்குது. இன்னொன்று எனக்கு அந்த வில்லன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, பாபி தியோவில் வந்து அனிமல் எல்லாம் பார்த்து பயந்துருக்காங்க தமிழ் ஆடியன்ஸ். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அனிமல் படத்தில் தான் பாபி தியோவில் வந்து நல்லாவே அறிமுகமாச்சு. அந்த அறிமுகத்துக்கு அப்புறமேட்டு பாபி தியோல் வந்து ஒரு மாதிரி டூ மச் ஆஃப் விஜயோட பில்டப் இருந்ததுனால, ஹீரோயிசம் ரொம்ப பில்ட் பண்ணதுனால அவரோட எசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சோ, அந்த வில்லனோட ஃபீல் வராமல் போயிருச்சோ. ஆமாம், நிறைய விமர்சனங்களில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபி தியோல் இதை பண்ணிடுவார் அதை பண்ணிடுவார் அப்படின்னு வந்து அவன் சுடுதண்ணிக்குள்ளேயே கையை விடுவான், அவனை சும்மாவா விடுவான்ற மாதிரி வெறும் வார்த்தை பில்டப்பாக அதுவாக தான் இருந்துச்சே தவிர, அவருடைய பில்டப் வந்து பயங்கர இல்லாஜிக்கலாக ஒரு பக்கம் இருந்துச்சு. அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே பயமுறுத்தி பேசியிருக்காரு, ஒரு பேச்சில் தான் இருக்குது, செயலில் இல்லை அந்த பில்டப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. ஜெயில் முடிச்சே அந்த இன்ட்ரோக்குள்ளே முடிச்சே இது பண்ணும்போது வயசில் சின்ன பசங்க சொன்னால் கேளுங்கடா அப்படின்னு இந்த அடிபட்டு போகிற ஒருத்தங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு வசனமாக அது வைக்கிறாங்க. அதுவும் வந்து பல இடங்களில் பிரச்சாரத்தில் விஜய் பயன்படுத்தின ஒரு இடமா இருந்தது. ஏன் அதை வந்து இங்கே குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் ஆடியன்ஸ்லேருந்து விசில் கொண்டு வரக்கூடிய இடங்கள். நிச்சயமாக விசில் கொண்டு வரக்கூடிய இடங்களாக இருந்தாலும் அது வந்து அவங்களோட ஸ்டாண்டை நிரூபித்த ஒரு படமா, ஆமாம், அந்த இடமா தான் இருந்துச்சு. அவங்க டேக்லைனையே வந்து படத்தில் வச்சுருந்த வசனமும் இருக்குது. இப்போது இன்னொன்று ஒரு பார்ட்டு, அது வந்து பகவந்த் கேசரியில் ரொம்ப ரசிக்கப்பட்ட ஒரு இடம். இங்கே என்ன ஆகுது, முத்துக்குமார் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வர்றாரு. அவர் வந்து பப்ளிக்லேயே வந்து பியர் அடிக்கிறாரு, பப்ளிக்லேயே கொஞ்சம் இதெல்லாம் இது பண்ணுறாரு. அப்படி ஒரு இன்ஸ்பெக்டராக அவர் வந்து காட்டப்படுறாரு. அவருடைய வண்டியில் வந்து மமிதா பைஜு இடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது விஜயோடைய ஒரு மாஸ் விஜயோட மாசுங்கிறத விட இந்த தளபதி அப்படிங்கிறவருடைய மாஸ் என்ன அப்படின்னு ஆடியன்ஸுக்கு வந்து அவருடைய ரீச் என்னன்னு காட்டுறது. அதுக்கு முன்னாடி ஃபைட்டு இதெல்லாம் இருந்தாலும் பொதுவாக அந்த படங்களில் எப்படிப்பட்ட இது காட்டுவாங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு ஆள்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எவ்வளோ பெரிய விஷயத்தையும் உட்காந்த இடத்துலேருந்தே முடிக்கணும். இவர் சிம்பிளாக அவருடைய சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டே இந்த வேலையை வந்து முடிக்கிறாரு. அங்கே ரஜினியோட ஒரு இது வேற வருது, என் பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி என் பேரை சொல்லி நான் யாருன்னு உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சுட்டு நீ பண்ணுன்ற மாதிரி ஒரு இது வராரு. இந்த சீன் பகவந்த் கேசரியில் எப்படி இருந்துச்சு? இல்லை, பகவந்த் கேசரியில் என்ன நடக்கும்னா, இங்கே வந்து இன்ஸ்பெக்டரே கதவை திறந்து அந்த பெண்களை இடிக்க வச்ச மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டு, இப்போ பகவந்த் கேசரியில் அப்படி இருக்காது. பொண்ணுங்களே வந்து தெரியாமல் ஸ்கூட்டரில் வந்து தவறி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட தான் இன்ஸ்பெக்டர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு சில செயல்களுக்காக அந்த பெண்களை வந்து இதுக்கு கூப்பிட்டு போயிடுவார், போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவார். அதில் ஒரு சூப்பரான காட்சி இருக்கும். அந்த காட்சி இல்லைன்னு எனக்கு இங்கே வருத்தமாக இருக்குது. அந்த காட்சி இங்கே யோகி பாபு வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து போய் பாலையாவை டீ வாங்கிட்டு வர சொல்லுவார். பாலையாவும் போய் டீ வாங்கிட்டு வந்துடுவார். டீ வாங்கிட்டு வந்தோடனே இன்ஸ்பெக்டர் டீ எடுத்து குடிச்சிட்டு, இந்த டீ சூடாக இல்லை, இந்த டீ சூடாகணும் அப்படின்னே அந்த இன்ஸ்பெக்டர் பாட்டில் மது வச்சுருப்பார். அந்த பெண்களும் நிற்பாங்க. அவர் இன்னொரு கிளாஸில் மதுவும் ஊற்றி வச்சுருப்பார். அந்த பாட்டில் எடுத்து பாலையா வந்து டேபிளில் உடச்சி
அவர் வயித்துல ஊத்திடுவாரு. ஊத்திட்டு அவர் வயித்தை பத்த வச்சு அதுல டீயை இப்படி வயிற்றையே அடுப்பாக்கி சூடு பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாருன்னா, தோல் உரியணும் இந்த டீ சூட்ல அப்படின்னு. கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் சார் இல்லை சார் இன்னும் தோல் உரியிற அளவு சூடாகலை, யோ எனக்கு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்புறம் பாலையாவே தண்ணி ஊற்றி அனுப்பாரு. அந்த மாதிரி காட்சிகள்லாம் இங்கே இது பண்ணல. ஏன்னா இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு உண்டானது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தோணுச்சு. ஃபோனில் வந்து நீ பயமுறுத்திட்ட, உட்கார்ந்த இடத்துல பயமுறுத்திட்ட, அங்கே வந்து நேரில் வந்து அந்த பயத்தை வந்து காட்டியிருக்காரு. நேரில் வந்து பயத்தை காட்டியிருப்பாரு. அங்கேயுமே வந்து இந்த 30 பேரை கொன்னுட்டேன்றது இங்கே ரிவீல் ஆகிடும். 30 பேரை அங்கே கொன்னுட்டேன்றதை வந்து பாலையா எங்கே சொல்லுவார்னா, அந்த பையனோட வீட்டில் அவரே போய் உட்கார்ந்து அந்த பையனோட அப்பாட்ட சொல்லுவார். இங்கே காதலிக்கிற பையனோட அப்பான்ற மாதிரி வீட்டுக்கு வர்றாரு. ஆமா, அங்கே வந்து இந்த பொண்ணு அங்கே காதலிக்கிற பையன் வேற, இந்த பொண்ணை ஒரு பையன் விரும்புவான். அந்த பையன் இந்த பொண்ணை மிரட்டுவான். அவன் ஒரு பெரிய தொழிலதிபருடைய பொண்ணா இருப்பான். அந்த தொழிலதிபரும் வந்து இந்த பொண்ணை மிரட்டுவார். அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போய் பாலையா சொல்லுவார், நான் யார் தெரியுமா, இந்த மாதிரி 30 கொலை கேள்விப்பட்டிருப்பீங்க சத்தியமங்கலத்தில், அதை செஞ்சது நான் தான் அப்படின்னு அவரே வேற யாராவது சொன்னால் சரித்திரமாயிரும், வரலாறாயிரும், புராணமாயிடும், என்னை பற்றி நானே தான் சொல்லணும், நான் செஞ்சது அப்படின்லாம் சொல்லுவார். இது எல்லாம் வந்து தெலுங்குக்கு ஒர்க் ஆச்சு. இதெல்லாம் இங்கே பண்ணலை. தமிழுக்கு வந்து விஜய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி அதை நீங்கள் அரசியல் படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, என்னதான் ஒரு நியாயமான கொலை, நியாயமற்ற கொலை அப்படியா இருந்தாலும், நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அதை நேரடியாக சொல்லிட முடியாது. அவன் யாரை பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமான்ற ஒரு பில்டப் வந்து இது நடக்கும். அதுவும் குறிப்பாக இது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனாலையும், எம்ஜிஆரை நிறைய இடங்களில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும், நான் தவறு செய்வதை நான் ஓன் பண்ணிக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு விஜய் இல்லை நினச்சிருக்கலாம். நிச்சயமா அதனால விஜய் சொல்லாம இதை வந்து வேற ஒரு ஆளை விட்டு வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, ரொம்ப நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் உண்மையான்னு தெரியலை. எல்லாமே கேள்விப்பட்டது தான். எம்ஜிஆர் வந்து யாராவது தப்பு பண்ணா சாட்டையால் அடிப்பாங்க. அது இங்கே நிறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. 2 இடத்துல குறிப்பா எம்ஜிஆரை ஓன் பண்ணது மட்டும் இல்லாம அவரோட ஆக்ஷனையே ரிப்பீட் பண்ற மாதிரி 2 இடத்துல நான் நாணையிட்டால் பாட்டு. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் பாட்டுன்னு யூஸ் பண்ணும்போது சொல்லும்போது அந்த 2 இடங்களையும் எனக்கு இன்னொரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரை இங்கே பேசணும்னு தோணுது. பிரகாஷ் ராஜை வந்து படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி காட்டுறாங்க, மைப்பா நாராயணனோட பேசிக்கிட்டே போவார், வேர்க்கடலையை பிடுங்கி அது ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஒன்று வைப்பார். இப்போ நம்ம வேர்க்கடலையும் எடுத்துட்டோம், தோட்டக்காரனுக்கு தெரியாமலையும் பார்த்துக்கிட்டோன்ற மாதிரி ஒரு பிட்டு சொல்லுவார். செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான ஒரு வில்லனாக பிரகாஷ் ராஜ் வந்து காட்டப்படுவார். எப்படின்னா, பாபி தியோல் உள்ளே போய் இது பண்ணும்போது அவ்வளோ கூட்டம், ஊரை வீட்டை சுற்றி 100 பேர் இருக்காங்க, தெருவை சுற்றி 1000 பேர் இருக்காங்க, ஏரியாவை சுற்றி 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து அது பில்டப் இதாகும். அவ்வளோ பேர் இருப்பாங்க அங்கே. மதுரையில் அப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் வந்து இந்த ரோஜா ரங்கசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. விஜய் போய் ஒரு வாட்டி போய் விருந்தில் உட்காந்து அடிப்பார், இது பண்ணுவார். அப்புறம் அப்படியே அவரோட கேரக்டர் வந்து மாறிடும். அவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஜெயில தூக்கி போட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலையா? அவருக்கு இருந்த அவ்வளோ பெரிய சர்க்கிள் என்ன ஆச்சு, நெட்வொர்க் என்ன ஆச்சு, அது எதுவுமே இல்லாமல் பாபி தியோலுக்கு வந்து ஒரு சப்சர்வியண்ட்டாக வந்து அவர் மாற்றப்பட்டுருவார் ஒரு செகண்டில். அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது எழுதி கொஞ்சம் வச்சிருக்கலாம். ஒரு டிரான்சிஷன் வந்து இங்கே இவ்வளவு நேரம் எடுத்த 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் அங்கே இல்லாத நிறைய சீன் சேர்த்துருக்காங்க. இதுக்கு ஒரு சீனோ 2 சீனோ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து ரொம்ப இதாக இருந்தது. அவர் வந்து ரொம்ப வீக் ஆகிடுவார். எந்த அளவுக்குன்னா, கூட சுற்றி இருக்கிறவங்கள சாட்டையால் அடித்த உடனேவே வந்து இவர் எம்எம்னா என்ன அப்படின்னு மொத்த உண்மையும் கக்கிடுவார் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவரை ரொம்ப வீக் பண்ணிட்டாங்களோ. அந்த பில்டப்ஸையும் அந்த கேரக்டரோட பீக் பாயிண்ட்டையும் என் பாயிண்ட்டையும் கரெக்டாக அவங்க மெர்ச் பண்ணிக்காமல் விட்டுட்டாங்களோ. மேபி இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டரைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதோன்ற எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது அப்படியே போகுது. இவர் வராரு, நாட்டையே அழிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்த படத்துடைய ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா, சர்வாதிகாரத்தை விரும்பக்கூடிய ஒருத்தனிடமிருந்து ஜனநாயகத்தை எப்படி விஜய் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சர்ரியலிஸ்டிக் ஃபேண்டசி மாதிரி தான் அது இருக்குது. இது ஃபேண்டசின்னு ஹெச் வினோத் காட்டுறதுக்காகவே அந்த ஆர்சி வாரையும் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. சர்வாதிகாரத்துக்கு வந்து பாபி தியோல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி இதெல்லாம் ஒரு பக்கம் வருது, அப்படியே போகுது. அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வெறுப்புணர்ச்சியை பரப்புறதா இருக்கட்டும், அப்படியே அடுத்தடுத்த கட்டங்களில் அதுக்கான ஒரு லாஜிக் இதை வந்து சொல்லிகிட்டே போயிட்டே இருக்காங்க.
ஐ திங்க் இதெல்லாம் வந்து எதுவுமே பகவந்த் கேசரியில் இருக்காது. ஒரு கட்டத்துல நாட்டையே அழிக்கக்கூடிய வில்லனா வரக்கூடிய பாபி தியோல் விஜய்க்கு பர்சனலிஸ்டா ஏதோ ஒரு கட்டத்துல வில்லனா ஏற்கனவே இருந்துறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பர்சனல் ரைவல்ரி இருந்திருக்கு. அந்த படத்துலயுமே பகவந்த் கேசரி மேலேயுமே வந்து இப்படிதான் இருக்கும். அப்படி வரும்போது இதே மாதிரி ஒரு பொண்ணோட சம்பவத்தினால சந்திச்சு ம், திருப்பி வந்து நீ என் பொண்ணையே தொட்டுட்ட, நீ இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் திருப்பி சண்டை ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இதுலலாம் கொஞ்சம் ஓரளவு கனெக்ட் இருக்கு. இந்த கனெக்டே இல்லாம சுத்தமா எங்கிருந்தோ கொண்டு வந்து உள்ள வந்து புகுத்தப்பட்டதா ஒரு 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 காட்சி வந்து எனக்கு தோணுச்சு. திடீர்னு ஆர்மி ஸ்கூல்ல போய் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பத்தி விஜய் பேசுவார். ஐ திங்க் அது பகவந்த் கேசரில இருக்கு இருக்குன்னு இருக்கு நினைக்கிறேன். இருக்கு இருக்கு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஆனா என்ன நடக்கும்னா, அந்த இடம் வந்து பயங்கர மர்மமா இருக்கும். திடீர்னு அவர் வந்து ஆர்மி இதுக்குள்ள போவாரு. மமிதா பைஜு வந்து வீக்கா இருப்பாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து நெறைய டெஸ்ட் எல்லாம் குடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் நடக்கும். வீக் அப்படின்ன உடனே, இவர் உடனே உள்ள போய் அடிச்சு இது பண்ணிட்டு, அங்க ஒரு கருத்தூசி நீங்க சொன்ன மாரி அந்த கருத்தூசி போட்டு வெளில வருவாரு. வெளில வரும்போது அந்த ஆர்மி ஆஃபீஸர் பொண்ணுக்கே ஒரு இது நடக்கும். உடனே கடகடன்னு மேடை ஏறி போய் இந்த மாரி விஷயத்த சொல்லி குட் டச், பேட் டச் எல்லாம் சொல்லுவாரு. சொன்ன உடனே இந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து சல்யூட் பண்ணி, "உங்க பொண்ண வந்து நான் ட்ரெய்னிங்க்கு சேர்த்துக்கிறேன்." அப்படின்னு ஓகே. அதுவரைக்கும் கூட கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா, விஜய்க்கும், பூஜா ஹெக்டேக்கும் ஆர்மியோடைய மொத்த இதையும் ஓப்பன் பண்ணி குடுத்து, "இங்க நீங்க இதுதான் வந்து அதோடைய டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். நீங்க இங்க வந்து எத வேணாலும் ரிசர்ச் பண்ணிக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம்." அப்படின்னு. டேய்! என்ன நடக்குது இங்க? அப்படின்ற மாரி, "ஆர்மி இதையே ஓப்பன் பண்ணி விட்டீங்களா?" அப்படின்ற மாரி. இல்ல இது ரொம்ப நம்ம நெறைய நேரம் சினிமால லாஜிக் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப லாஜிக் ஆராயற அளவு தப்பான விஷயம் தான். மேபி அங்க இருந்து ஒரு பென் டிரைவ வந்து யாரோ காப்பி பண்ணி குடுக்குறதோ, அந்த அந்த மாரி மாதிரியான ஒரு பண்ணியிருந்திருக்கலாம். டேட்டாவா இருந்தா, இது வந்து இதுவா இருந்திருக்கும். அதுக்கு காரணம் வந்து இங்க பண்ண ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் தான். தெலுங்குல வந்து ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் வந்து சைக்காலஜிஸ்ட்டா இருந்திருக்கும். அவங்க வந்து வெறும் அந்த பாலையாவோட டாட்டருக்கு வந்து கவுன்சிலரா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. இந்த ஆர்மில அவங்கள சேர்க்கறதுக்குரிய சப்போர்ட்ட தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்பவுமே இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் திங்ஸ் வந்து அங்கேயும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து அவங்கள ஜர்னலிஸ்ட்டா காமிச்சாங்க. ஸோ அவங்கள ஜர்னலிஸ்ட்டா காமிக்கிறதுனால வந்து டூ பி ஃபிராங்க் பூஜா ஹெக்டே மாதிரி ஒரு பெரிய ஹீரோயினுக்கு ஃபுட்டேஜ் இல்ல. 3 மணி நேரத்துல 3 மணி நேர படத்திலேயே ஃபுட்டேஜ் இல்லாத படமா தான் நான் ஜனநாயகன பார்க்குறேன். ஏன்னா எங்கேயுமே ரொமான்ஸ் கிடையாது. விஜய்க்கு இது வந்து கடைசி படம்னு சொல்றாங்க. பட் அப்படிப்பட்ட படத்துல ஒரு டூவெட்டோ, ஒரு ஃபீல் குட் சாங்கோ, ஒரு ரொமான்டிக் சாங்கோ வந்து மிஸ் பண்ணாங்க. ஏன் அத பண்ணாங்க அப்படின்னு தெரியல. மேபி விஜய் கடைசி 4, 5 படத்திலேயே வந்து எந்த படத்திலயும் அப்படி ஒரு பெரிய ரொமான்டிக் சாங்ஸா கடைசியா அட்லி அவங்களோட தெரியல வந்து ஒரு தெரியல வந்து நல்ல ஒரு பாட்டு சமந்தாவோட இருந்துச்சு. ஆமா. மித்தபடி வேற அவங்க பூஜா ஹெக்டே உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பெருசா இந்த படத்துல இல்ல. ஃபுட்டேஜ்க்கு மைலேஜ் ஒரே இல்ல. ஒரு பாட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப பீட் உள்ள ஒரு பாட்டா இருந்துச்சே தவிர, ஃபீல் குட்டா அவங்க இல்ல. ரொமான்ஸ காட்டுறதுக்கான இடமா இல்ல. கடைசி ட்விஸ்ட் வந்து உண்மையிலே நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த ட்விஸ்ட்டா இருந்தாலும், நாசரும் சிஎம் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருந்திருப்பாரோ அப்படின்னு நெனச்சப்போ, இல்ல சீஃப் செக்ரட்டரி தான் ஒன் ஆஃப் த பார்ட்டு. சிஎம் கிடையாது அப்படின்ற மாரி ஒரு இது பண்ணி ஏன்னா பிரியாமணிய ரொம்ப நேரமா சும்மாவே வச்சிருந்தாங்களே. ஆமா. அவங்களுக்கு ஒரு கேரக்டர் வெயிட் ஒண்ணு குடுத்துருக்கலாமே அப்படின்னு இருந்தப்போ, இது வந்து வந்துச்சு. எனக்கு இது எல்லாத்தையும் விட இந்த படத்துல வந்து ஒரு என்டர்டெய்னர், பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட படம். நெறைய இடங்கள்ல அது பண்ணியிருக்காங்க. ஸோ தங்களோட அரசியல் நிலைப்பாடுகளையும் சொல்லியிருக்காங்க, தங்களோட இடங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி, கடைசியா ஒரு இடத்துல வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அதனால நீங்க தைரியமா போய் ஓட்டு போட போங்க அப்படின்னு நம்ம நிழல் ரவி சொல்லி அனுப்பவும், மக்கள் எல்லாம் வந்து கையில அருவாளோட போறாங்க. அந்த ஒரு இடத்த பார்க்கும்போது, எனக்கு வந்து திருப்பி இந்த இது தோணுச்சு. ஏன் வந்து இத வந்து சென்சார் போர்டு இவ்வளவு கராரா நிப்பாட்னாங்க அப்படின்னு. நிப்பாட்னாங்க. இது இப்ப தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதா இருந்த படம். வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரும்போது, அதோட கடைசி காட்சியில, வாக்குப்பதிவுக்கு போகக்கூடிய மக்கள் அங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, கையில அருவாளோடையும், கத்தியோடையும் போகலாம். அப்படின்ற ஒரு தாட்ட வந்து ப்ரொவோக் பண்ணிருதோ அப்படிங்கிறது ரொம்ப இது இத நான் ஒத்துக்கிறேன். நல்ல வேள இத வந்து சென்சார் போர்ட் கான்ஷியஸா பண்ணாங்களா? இல்ல ஏன் அப்படி போறப்ப மேபி வந்து அவங்க நிழல்கள் ரவி சப்போர்ட்டோட தான் போறாங்க. ஒரு போலீஸ் ஃபோர்ஸோட போயி, போலீஸ் அரண் அமைச்சு இந்த பொதுமக்கள வந்து வாக்கு செலுத்த வைக்கிற மாரி பண்ணியிருக்கலாம்.
நல்ல வேளையா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரல. ஒருவேளை வந்திருந்தா என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, எல்லாரும் வெள்ள சட்டை பேஸ் பேண்ட்ல போய் ஓட்டு போட்ட மாதிரி சொல்ல முடியாது. நெறைய பேர் கட்சியோட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 4, 5 பேராவது இன்னைக்கு வந்து அவங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணுன்றதுக்காக அந்த ரீல்ஸ் மோகத்துல சும்மா எதையாவது பண்ணி ஒருவேளை விளையாட்டு வினையாச்சுன்ற மாதிரி நடந்திருக்க கூட வாய்ப்புகள் இருக்கத்தான் செஞ்சிருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போது இதா இருந்தது. ஆனா மொத்தத்துல கடைசியில நம்ம 2 பேரும் படம் பார்த்துட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரே வசனம், இது ஒரு பிரச்சார படம். இல்ல நிச்சயமா ஒரு பிரச்சார படம். இதோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் நீங்க என்ன பார்த்தீங்க? எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி எடிட்ஸில் கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணியிருக்கலாம். கேமரா ஓகே. ஆனால் விஜய்க்கு கடைசி படம்னு சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா வினோத் வந்து தீரன் அதிகாரத்தில் எவ்வளோ அழகாக படம் பண்ணியிருப்பாருன்னு தெரியும், அவரோட கேமராமேனோட சேர்ந்து. இங்கே வந்து அந்த டைரக்ஷன் குவாலிட்டியும் குறைஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நிறைய இடத்துல கலர் கிரேடிங்கில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் திங்ஸ் இருந்துச்சோன்னு தோணுச்சு. நிறைய ஊர் மாற மாற பேஸ் மாற மாற அதுக்காக கிரேட் பண்ணியிருந்தாலும் அந்த கிரேடிங்கில் ஒரு சமமான நிலை இல்லையோ, எங்கேயோ கூடி குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி எனக்கு டெக்னிக்கலாக பார்த்தா பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டில் வந்து பாட்டை தாண்டி வந்து நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒன்று கூட பஞ்சா இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் கத்தி அப்புறம் வந்து துப்பாக்கியோட தீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேரோட ரிங்டோன்ஸ் இன்னமும் விஜய் ஃபேன்ஸ்க்கு. அப்படி கடைசி படத்துல ஒரு தீமை விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மேபி அந்த தீமை கூட அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி லான்ச் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணி ராவண மவண்டான்றதை விட ஒரு தீம் மியூசிக்கா இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ, ஒரு ஜிங்கிளா இருந்திருந்தா. நிறைய நம்ம ஜிங்கிளை தாண்டி வந்த இதுன்றதுனால நிறைய தமிழ்ல நிறைய ஜிங்கிள்ஸ் ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஜிங்கிளா ஒரு நல்ல தீமாக பண்ணியிருக்கணுமோ, அது மிஸ்ஸிங்கோ அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. அண்ட் விஜய் இஸ் மேன் ஆஃப் டான்ஸ். இந்த படத்தில் ஒரு சீன் கூட டான்ஸை குறையே சொல்ல முடியாதோன்னு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சிக்னேச்சரான ஒரு லாங் டியூரேஷன் ஒரு டான்ஸ் ஒன்று வைப்பார். லாங் டியூரேஷன் சிங்கிள் ஷாட் டான்ஸ் அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தியேட்டர்களில் அது வந்து பயங்கர விசில் பறக்கக்கூடிய, கூட சேர்ந்து மக்களை ஆட வைக்கக்கூடிய, ரசிகர்களை ஆட வைக்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் நிச்சயமா இருந்துச்சு. நிச்சயமா. அண்ட் ஸோ எஸ், ஜனநாயகன் வந்து நம்ம பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்தோமோ கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டோம். வாய்ப்பு இருந்தால் இன்னொரு படத்தில் இதே மாதிரி சந்திப்போம்.